திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரை போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்க கேட்டா இல்லைங்க நாங்களா தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக் எல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு நாயப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்புமனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்காரங்க இங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு? 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால்